வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி நம்ம ஆன்லைன்ல சேஞ்ச் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ஆதார் கூட லிங்க் ஆயிருக்க பேங்க் அக்கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை அது உங்களுடையதா இல்ல அப்படின்னாலோ, அல்லது நீங்க வேற பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இந்த ஆதார் சீடிங்ல போயிட்டு நீங்க சீடிங் பண்ணிக்கலாம். இல்லன்னா புதுசா வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூடயும் நீங்க உங்களுடைய ஆதார் நம்பர குடுத்து சீடிங்கும் பண்ணிக்கலாம். இது எப்படி நம்ம ஆன்லைன்ல பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன், எப்படி பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்பதான் நீங்க முதல் முறையா கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனல் வீடியோஸ பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்ல தொடர்ந்து வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, முதல்ல இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ள பாருங்க. முதல்ல உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்றதுக்கு நீங்க ஆதார் வெப்சைட் உள்ள போனீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஃபோன் அல்லது லேப்டாப்ல கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மை ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வர ஹோம் பேஜில் மை ஆதார் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வரும். அது கீழே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நியூ டேப்ல ஒரு வெப்சைட் வரும், myadar.uidai.gov.in. இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் டைரெக்டாக கூட வரலாம். இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட் வந்ததுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இங்கே உங்களுடைய ஆதார் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்க இந்த செக்யூரிட்டி கோடு என்னவோ அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா லாகின் வித் ஓடிபி அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஆதார் டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் ஆதார் எந்த பேங்க் கூட மேப் ஆயிருக்கோ, அதாவது எந்த பேங்க் கூட சீடிங் ஆயிருக்கோ அதோடைய டீட்டெயில்ஸ் கீழே காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட என்னுடைய ஆதார் கார்டு இப்போதைக்கு சீடிங் ஆயிருக்கு. இப்போ இந்த பேங்க்ல இருந்து நான் வேற ஒரு பேங்க்கை ஆதார் சீடிங் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய சென்ட்ரல் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று என்கிட்ட இருக்குது. நான் அதுக்கு சீடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். இப்போதைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அந்த வெப்சைட்டில் கொடுக்கல. நிறைய பேங்க்கோடைய லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில பேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க்ஸ் மட்டும் இப்போதைக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அது எந்த வெப்சைட்டில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பிசிஐ. ஸோ இதை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா npci.org.in. ஸோ இந்த வெப்சைட் என்ட்ரு பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த ஹோம் பேஜில் கன்சியூமர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த சென்டராக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு இருக்கும், அது பக்கத்தில் கன்சியூமர்னு இருக்கும். ஸோ அந்த கன்சியூமரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்பிசியோடைய ரிக்வெஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ண வேண்டியது உங்களுடைய ஆதார் நம்பர். உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ரெக்வெஸ்ட் ஃபார் ஆதார் அப்படின்ற இடத்துல நீங்கள் ஆதார் சீடிங் பண்ண போகிறீங்களா இல்லை டிசீடிங் பண்ண போகிறீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணிடணும். இந்த டிசீடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ கரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, உங்களுடைய ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் நேம் காமிக்கல, இந்த பேங்க்ல இருந்து உங்களுடைய ஆதார் நம்பர் டிசீடிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது லிங்க்ல காமிக்காது, எந்த ஒரு பேங்க் நேமையும் காமிக்காது, எம்டியாக தான் காமிக்கும் டிசீடிங் பண்ணீங்க அப்படின்னா. இதுவே நீங்கள் இந்த பேங்க்ல இருந்து இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற இந்த பேங்க்ல இருந்து நீங்கள் இந்தியன் பேங்க்கோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோ இல்லை சென்ட்ரல் பேங்க்கோ சிட்டி யூனியன் பேங்க் அது மாதிரியான பேங்க்குக்கு உங்களுடைய ஆதார் சீடிங்கை மாற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சீடிங் அப்படின்ற இந்த ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சீடிங் டைப்பில் ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறீங்களா, இந்த வரைக்கும் நீங்கள் எந்த பேங்க் கூடமே உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேங்க் கூட லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லை நான் இதே பேங்க் தான் ஆனால் அன்னதர் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், வேறு பிரான்ச்லேயோ இல்லை வேறு ஏரியாவிலையோ நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இதே பேங்க்கில் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவதாக இருக்க இந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். மூவ் வித் இன் த சேம் பேங்க் வித் அன்னதர் அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் மூவ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க், அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இப்போ நம்ம இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்ற இந்த பேங்க்லேருந்து
டைரெக்டாக வேறு பேங்க் இந்தியன் பேங்க்கோ அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோ கரூர் வைஸ் பேங்க்கோ சென்ட்ரல் பேங்க்கோ இது மாதிரியான வேறு பேங்க்குக்கு வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வேறு பேங்க் கூட தான் வந்து லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கா அப்படின்னு வந்து பார்க்குறோம். இப்போதைக்கு இதில் வந்து என்னென்ன பேங்க்லாம் காமிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், சத்தீஸ்கர் ராஜ்யா கிராமின் பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கர்நாடகா விகாஸ் கிராமின் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இது மாதிரியான சில பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து இதில் ஷோ ஆகுது. இன்னும் பல பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணாமல் இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு வரல, அதனால் நம்ம பண்ண முடியாது. ஒருவேளை உங்ககிட்ட இந்தியன் பேங்க் அது மாதிரியான பேங்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கோடைய அக்கௌண்ட் நம்பர் அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா திரும்பவும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் இன்னொரு முறை வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 டிக்ளரேஷனை வந்து நீங்கள் படிச்சுட்டு டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து கேப்சர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீடை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. இங்கே வந்து சீசன் எக்ஸ்பீரியன்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அதாவது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதனால் டைரெக்டாக நீங்கள் இந்த லிங்க்கை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு கன்சூமரை கிளிக் பண்ணி அதில் பாரத் ஆதார் சீடிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த பேஜுக்கு வந்து வர முடியும். இதுவே ஒருவேளை இந்த ஆதார் நம்பரில் இருக்க பேங்க் வந்து டீசீடிங் பண்ணணும் அப்படின்னா டீசீடிங் அப்படின்ற இந்த ரேடியஸ் பட்டனை கிளிக் பண்ணி எந்த பேங்க் இப்போ இருக்கோ லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதோடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். திரும்பவும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் அந்த அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்ப வந்து கீழே 2 டிக்ளரேஷன் வரும். அதை ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீசீடிங்க்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். அதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் வரும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சீடிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து மாற்றணும்னு நினைப்பீங்க. ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆதார் சீடிங் வந்து மாற்றணும்னு நினைப்பீங்க. கவர்மெண்ட் கொடுக்குற பேங்க் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னொரு அக்கௌண்ட் நம்பருக்கு வரணும்னு நினைப்பீங்க. ஸோ அது மாதிரியான டைமில் நீங்களே வந்து இந்த ரெக்வெஸ்ட்டை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறது மூலிமா ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பலருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கிரீன் அண்ட் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.